மையை போல நானும் கண்ணில் சேர வேண்டும், பூவை போல நானும் உந்தன் கூந்தல் சேர வேண்டும். கண்ணில் வைத்த மையும் கரைந்து போகக்கூடும், கூந்தல் வைத்த வண்ணப்பூவும் வாடி போகக்கூடும். சரி காதல் நெஞ்சை நான் தரலாமா, உன் கணவனாக நான் வரலாமா? இந்த வார்த்தை மட்டுமே நிஜமானால் ஒரு ஜன்மம் போதும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் லட்சு ஃப்ரம் லட்சஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஃப்ரம் தனிஷ் ஷோரூம். அண்ட் முகப்பு செயினில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கோல்டு முகப்பு செயின், அதுக்கப்புறம் டைமண்ட் முகப்பு வச்சு கலெக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். இதில் நிறைய யூனிக்கான டிசைன்ஸ் இருக்குது அண்ட் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கூட இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணது எல்லாமே உங்கள் கூட நான் வந்து இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 5 பால் வச்சுருக்கக்கூடிய ஸ்டோன் முகப்பு செயின். நார்மலாக நம்ம வந்து ஒரு சிங்கிள் பால் இல்லைனா 3 பால்ஸ் பார்ப்போம். இந்த பர்டிகுலர் செயினில் வந்து பார்த்திங்கன்னா 5 பால் வந்து வச்சு வந்திருக்கு. அதுலேயே மல்டிபிள் கலர் ஸ்டோனோட வெயிட் லெஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து டேக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கோல்டுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து கோல்டு வெயிட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டோனுக்கு செப்பரேட்டாக வந்து சில ஸ்டோனுக்கு சார்ஜஸ் இருக்கும், அது வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். அண்ட் இது வந்து ஸ்டோன் இல்லாத கலெக்ஷன், முகப்பு கலெக்ஷன். இதோட கட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இது 2 பக்கமும் உங்களுக்கு வந்து முகப்பு வர மாதிரி இருக்கும். நார்மலாக செயினில் ஒரு பக்கம் தான் இருக்கும் இல்லையா, இது வந்து 2 சைடுமே உங்களுக்கு வந்து முகப்பு வர மாதிரி இருக்கும். அண்ட் இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலான செயின், அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் என்னென்னா இது வந்து கெட்டி செயின் சொல்லுவாங்க. இதில் அழுக்கு வந்து சேராது. பால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி டேர்ன் ஆனாலுமே மல்டிபிள் கலரில் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாமே வந்து கியூபிக் செர்கான் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோனோட வெயிட் எல்லாமே லெஸ் பண்ணி கோல்டுக்கு மட்டும் தான் நீங்கள் வந்து டேக்கில் கிராம் வெயிட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கும் நார்மல் ரஃப் செயினுக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா கெட்டி மாடல் செயின் சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு அழுக்கு சேராமல் நல்லாவே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிஃபாக இருக்கும், நம்ம யூஸ் பண்ண வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும், நல்லா இலகிடும் செயின். இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா கெட்டி மாடல்லையே நிறைய கட்ஸ் இருக்கும். இது வந்து ஸ்மூத் ஃபினிஷ் இருக்கு இல்லையா, இதுவும் ஸ்மூத் ஃபினிஷ் தான். பட் இதில் வந்து சின்னதாக வந்து உங்களுக்கு ஒரு ஷைனிங் தெரியும், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். ஸோ அந்த செயின் வந்து திரும்பும் போது நல்லா கிளாஸியாக இருக்கும் அந்த ஃபினிஷிங். 39 கிராம்ஸ் வரும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா முகப்பு செயின் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது நியர்லி ஒரு 8 இயர்ஸ் ஆகிடுச்சு. நான் வந்து என்னோடய முகப்பு செயின் பர்ச்சேஸ் பண்ணி, ஸோ நிறைய பேர் கூட என்னோடய முகப்பு செயின் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பீங்க இதுக்கு முன்னாடி வீடியோஸில். ஸோ இது வந்து 8 இயர்ஸ் ஆகிடுச்சு. அதில் அழுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேரும் அந்த செயினில். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் முகப்பு பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கெட்டி மாடல் செயினில் போகலாம். அதில் இந்த மாதிரி கட்ஸ் இருக்கிற மாதிரியான டிசைன்ஸ் வந்து போகிறீங்க அப்படின்னா அது ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்கும், அழுக்கும் சேராமல் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து 2 பக்கமும் உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸ் வந்துருக்கும். அண்ட் ஒன்று வந்து மல்டிபிள் கலர் 37 கிராம்ஸ் வருது. ரொம்ப அழகாக இருக்குது. செயின் ஃபினிஷிங்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பால்ஸில் போகிறீங்க அப்படின்னா இதில் நிறைய டிஃப்ரெண்ட்டான கட்ஸ் இருக்குது பாருங்கள். இதுவும் பார்த்திங்கன்னா டேர்ன் ஆகும்போது நல்ல ஷைன் வரும். இது எல்லாமே டைமண்ட் கிடையாது, எல்லாமே நார்மல் ஸ்டோன்ஸ் அண்ட் நார்மல் கோல்டு செயின் தான். டைமண்ட் வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து கெட்டி மாடலில் ஒயிட் ஸ்டோன்ஸ் வரும், பால்ஸ் மாதிரி வருது. இது வந்து ஸ்பைரலில் வருது, ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஸ்பைரலில். 40 கிராம்ஸ் வரும் இது. அண்ட் இதுலேயே வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரூபி ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி ஜர்கானில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினிஷிங் இது எல்லாமே மூவபிள் தான். ரொம்ப அழகாக வந்து டேர்ன் ஆகும். திரும்பும் போது எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டோன்ஸ் வந்து அழகாக கிளிட்டர் ஆகும். ஸோ செயினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சஜஷன் வந்து நீங்கள் கெட்டி மாடல் போனீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இன்னும் அழுக்கு சேராமல் இருக்கும் அண்ட் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் எல்லாமே கூட. நார்மல் செயின் அப்படின்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு அழுக்கு சேரும். ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இது பார்த்தீங்கன்னா கெட்டி மாடல் தான். அகெயின் இதில் வந்து உங்களுக்கு ஒரு பக்கம் வந்து ஒயிட், ஒரு பக்கம் ரூபின்னு சொல்லிட்டு மாறி மாறி ஸ்டோன் வருது. இது ஃபுல்லாகவே ஒயிட்டில் வரக்கூடிய ஸ்பைரல். ஸ்டார்டிங்கில் இந்த டிசைன் ரொம்ப ஃபேமஸ், இப்போயும் நல்ல மூவிங். இதுவும் கெட்டி மாடலில் வரக்கூடிய செயின். காரைக்குடி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த கெட்டி செயின்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். என்னோடய முகப்பு செயின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓல்ட் ஆகிடுச்சு. அந்த செயின் வந்து கொஞ்சம் நிறைய அழுக்கு சேர்ந்துருக்கு அப்படின்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ½ அன் ஹவரில் சூப்பராக வந்து க்ளீனிங் வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஃப்ரீ க்ளீனிங் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. நீங்கள் இந்த ஷோரூமோடைய அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தனிஷ்கில் வந்து இது ஒரு ஆஃபராகவே போயிட்டுருக்கு. ஸோ உங்கள்கிட்ட எந்த பழைய ஜுவல்லரி இருந்தாலுமே நீங்கள் வந்து கொண்டு போனீங்க அப்படின்னா சூப்பராக வந்து உங்களுக்கு க்ளீனிங் வந்து பண்ணி கொடுப்பாங்க. நல்லா புதுசாக சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு மாதிரி ட்ரை கலர் டிசைன், சிலிண்டர் மாதிரி ஒரு ஷேப் வந்திருக்கும். ஸோ மேலே ஒரு டிசைன், கீழே ஒரு டிசைன் வந்திருக்கும். மிடில் மட்டும் டிசைன் வந்து வேரி ஆகும். 47 கிராம்ஸ் வரும். இது வந்து ரஃப் செயின் தான். இது
ரஃப் செயினில் நல்ல கிளிட்டரியாக இருக்கும் ஃபினிஷிங்கு. அண்ட் இது வந்து நல்ல மூவிங் டிசைனு. இந்த ஸ்பைரல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல கெட்டியாக நல்ல ப்ராடாக இருக்கும் ஃபினிஷிங்கு. ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளை மாதிரியான டிசைன் வந்து ஒரு பக்கம் வந்திருக்கும் ஃபுல் ரூபி, இன்னொரு பக்கம் ஃபுல்லாக வந்து க்ரீன் கலரில் வந்திருக்கும். ஸோ அந்த ஃப்ரீ சர்வீஸை வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி முகப்பு செயின்ஸில் டைமண்டில் பர்டிகுலராக நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா ஆஃபர்ஸும் போயிட்டுருக்கு, அதுவும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வரைக்கும் நம்ம நிறைய ரூபி பார்த்தோம் இல்லையா, இது பாருங்கள் ஒரு மாதிரி அழகான க்ரீன் கலரில். இதுவும் அதே மாதிரி தான், உங்களுக்கு அந்த ஸ்டோன் வந்து திரும்பினாலும் ஒரு இடத்துலையும் ஒரு விதமான ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்கறதுனால திரும்பும் போதெல்லாம் அழகாக வந்து டிசைன் தெரியும். இது வந்து ரொம்ப அழகாக இருந்தது, செயின் ஃபினிஷிங் செம்ம அழகாக இருந்தது. ஒரு மாதிரி பாக்ஸ் பேட்டர்னில் வரக்கூடிய ரஃப் செயின் இது ஃபுல்லாகவே எனாமல் டிசைன் கொடுத்துருப்பாங்க, நல்லா கிளாஸியாக இருக்கும். வேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சிம்பிள் அண்ட் ஒரு ஸ்டைலிஷான மாடல் சொல்லலாம் கண்டிப்பாக. இப்போ வந்து நிறைய பேர் தாலி செயினில் வந்து பார்த்திங்கன்னா செயின்லேயே வந்து தாலி எல்லாமே சேர்ப்பாங்க, அந்த உருக்கள்லாம் சேர்ப்பாங்களே தாலி உருக்கள்லாம். இந்த மாதிரி ஒரு வளையம் போட்டுட்டு ஆட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அதில் சில பேர் வந்து அந்த வளையத்திலே சேர்ந்துருவாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு வளையம் போட்டு சேர்த்திங்கன்னா இன்னும் செயின் வந்து லாங் லைஃப் வரும். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு ஃப்ளாட்டான முகப்பு செயின். இந்த ஃப்ளாட்டு முகப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். 3 ஸ்டார் டிசைன் மாதிரி ஒரு சிமிலராக ஒரு மாதிரி ஸ்டார் இல்லை ஃப்ளவர் டிசைன். திரும்பும்போது கூட பார்த்திங்கன்னா சைட்லேயும் உங்களுக்கு அந்த ஸ்டோன் ஃபினிஷிங் கொடுத்துருக்கறதுனால திரும்பும்போது ரொம்ப அழகாக தெரியும். இதுவும் உங்களுக்கு வந்து கெட்டி செயின் தான். கெட்டி செயின்லேயே நல்லா வந்து ஒரு கிளிட்டரியான ஃபினிஷிங்கு. அண்டு இந்த மாதிரி செயினுக்கு வந்து வேறு முகப்பு மாற்றிக்கலாமா அப்படின்னு நான் கேட்டதுக்கு, இல்லை இது வந்து கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா தனிஷ்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் சால்ட்ரிங்கோடு வருது. ஸோ உங்களுக்கு வந்து செயின் அந்த முகப்பு வந்து மாற்ற முடியாது, ரொம்ப பர்ஃபெக்டாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த அருந்து வர்றது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில இதெல்லாம் வந்து கொஞ்சம் விலகி வரும், அந்த மாதிரிலாம் இருக்காது, உங்களுக்கு நல்லாவே பர்ஃபெக்டாக இருக்கும். இது ரொம்ப அழகான மல்டிபிள் கலருங்க, நல்லா ஒரு க்ரீன் ரூபி ஒயிட்டுன்னு சொல்லிட்டு மாறி மாறி கொடுத்துருப்பாங்க. இந்த 3 முகப்புலையுமே சூப்பர் ஃபினிஷிங்காக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து நார்மல் கோல்டில் பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ் ரொம்ப யூனிக்காக வச்சுருப்பாங்க. ஃபினிஷிங்கும் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைஃப் லாங் வந்து நல்ல ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும் உங்கள்கிட்ட வாங்கக்கூடிய ப்ராடக்ட்டு. இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்டோனில் ஒரு பக்கம், பின்னாடி ஃபுல்லாக வந்து நார்மல் கோல்டில் வரக்கூடிய ஃபினிஷிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இது வந்து ஸ்பைரல்லையே மேலே கீழே ஒரு டிசைன், மிடில் மட்டும் கொஞ்சம் லென்த்தியாக வரும் அந்த டிசைன் பேட்டர்னு. 40 கிராம்ஸ் வரும். எனக்கு இந்த பேட்டர்ன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஒயிட்டில் இது வந்து கெட்டி செயினில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் வேர் பண்ணும்போது. இது எல்லாமே கியூபிக் சர்க்கான் ஸ்டோன்ஸ் தான். அண்ட் இது வந்து பார்க்குறதுக்கு அப்படியே டைமண்ட் மாதிரியே இருந்தது. இது வந்து டைமண்ட் கிடையாது, ஸ்வரோஸ்கி ஸ்டோனில் சென்டரில் மட்டும் ரூபி ஸ்டோன் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃப்ளாட்டான ஒரு ஃப்ளவர் ஷேப் முகப்பு, நல்லா பார்வையாக தெரியணும். 5 பவுண்டில் செயின் வித் முகப்பு சூப்பர் பார்வையாக தெரியணும் அப்படின்னா இது வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்ட்ரஸ் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண டிசைன். இது ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து டைமண்ட் முகப்பு. இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பீகாக் மாதிரியும் லுக் இருக்கும், மேங்கோ மாதிரியும் லுக் இருக்கும். அந்த கண்ணு வந்து பார்த்திங்கன்னா ரூபியில் கொடுத்துருப்பாங்க. 49 கிராம்ஸ் வரும் இந்த செயின். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைமண்டு. அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 71 ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. அதே மாதிரி நல்ல பார்வையாக தெரியக்கூடிய ஒரு டிசைன். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்டோன் மாதிரி வேணும், நல்ல க்ளோஸ்டு செட்டிங்னு கெட்டி செயின் மாதிரி வேணும் அப்படின்னா இந்த டைப் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து ஸ்டோனும் பெருசுங்க, கிட்டத்தட்ட வந்து இதில் டைமண்ட் மட்டுமே வந்து 2 கேரட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ட்ரெடிஷ்னலாக வரக்கூடிய ஒரு டைமண்ட் முகப்புன்னு சொல்லலாம். இது வந்து செட்டிநாடு ஸ்டைல் சொல்லுவாங்க நிறைய பேர். க்ளோஸ்டு செட்டிங்கு, லைஃப் லாங் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து காரைக்குடி சைட்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நிறைய டைமண்ட் வச்சு வரக்கூடிய ஸ்டட்டு, நெக்லஸ்ஸு, வளையமாக இருக்கட்டும், அப்புறம் ரிங்காக இருக்கட்டும், முகப்புலாம் வந்து இந்த மாதிரி தான் வந்து வாங்குவாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பட் காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா இது இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸே ரொம்ப அளவு பெருசு. அண்டு நியர்லி 10 lakhs அந்த மாதிரி வரும் அந்த செயினோட ஓவரால் ப்ரைஸு. அண்டு இது வந்து மல்டிபிள் கலர் பீகாக்கில் வச்சுருக்கக்கூடிய ஒரு முகப்பு டிசைன். இதுவும் சூப்பர் கிளாஸி டிசைன், சிம்பிள் அண்ட் நல்லா ஸ்டைலிஷாக இருக்கும். 59 கிராம்ஸ் அந்த மாதிரி வரும். இங்கே வந்து நார்மல் கோல்டுலேயும் சரி டைமண்ட்லேயும் சரி சூப்பரான டிசைன்ஸ் இருக்குது. அண்ட் ஸ்கீமும் அவைலபிள் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃப்ரீ க்ளீனிங் சர்வீஸ்லாம் சொன்னேன் இல்லையா, அதுவும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சூப்பர் வீடியோவில் மீட் பண்ணிட்டு டேக் கேர், பை.